ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு நம்ம சேலம்ல போட்டிருக்க நயகரா ஃபால்ஸ் எக்ஸிபிஷன் மினி பிளாக் பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல நம்மளுக்கு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்காக உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இங்கே என்ட்ரி டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனோட ஆட் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ அது கொண்டு போய் நம்ம கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 2 டிக்கெட் ஃப்ரீ. ஸோ நம்ம அந்த டிக்கெட் மூலியமா தான் உள்ள வந்திருந்தோம். நீங்களும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜான் எண்டு வரைக்குமே எக்ஸிபிஷன் இருக்கு. நாம இந்த வீக் டேஸ்ல மட்டும்தான் இந்த டிக்கெட் யூஸ் பண்ணி போக முடியும், வீக்கெண்ட்ல கிடையாது. ஸோ நம்ம உள்ள அப்படியே என்டர் ஆனோம்னா கடல் கன்னி தீம்ல நிறைய போஸ்டர்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்படியே உள்ள போனா ஒரு கர்வ் இருந்துச்சு, குணா குகை மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்குள்ள போயிட்டா அக்வாரியம் ஃபீல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தண்ணிக்குள்ள நிறைய பாறைகள், அப்புறம் அதுக்குள்ள ஃபிஷஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் அதை தாண்டி நம்ம உள்ள போனோம்னா ஃபாரஸ்ட் தீம் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபாரஸ்ட்குள்ள வீடு இருந்தா அந்த வீடை சுத்தி நிறைய அனிமல்ஸ் எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் அந்த ஃபாரஸ்ட்ல நிறைய ஃபால்ஸ்லாம் வேற உள்ள இருக்க மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆனா நைட் டைம்ல கரெக்டா தெரியல, அவ்வளவுதான். அப்புறமா கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தோன்னா இங்கேதான் முக்கியமான இடமே. நயகரா ஃபால்ஸ் அவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நைட் டைம் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் அவ்வளோவா தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் நேச்சுரலாக நேரில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம கனடா வரைக்கும் போய் நயகரா ஃபால்ஸ் பார்க்க முடியலனாலும் ஜஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரியான ஒரு வியூ சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அங்க நிறைய ஃபேமிலிஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபால்ஸ் பக்கத்துல வரைக்குமே போய் அதை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நானும் போயிட்டு சூப்பரா அந்த ஃபால்ஸோட வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நார்மலா ஒரு எக்ஸிபிஷன்ல எந்தெந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே ரேட்டா இருந்தாலும் இந்த வளையல் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த மந்த் எண்ட்ல என்னோட பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்காக இந்த வளையல் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்திருந்தோம். நம்ம வீக் டேஸ்ல போனதுனால ரஷ் கூட இல்ல. ஸோ எல்லா கடைகளுமே நின்று சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா நானும் எடுத்து பார்த்து விளையாடிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா நம்ம எக்ஸிபிஷன்ல இருக்க எல்லா ரைட்ஸுமே இருந்துச்சு. இந்த ரைட்ஸ் பாத்தீங்கன்னா பேர் எனக்கு தெரியல, ஆனா கீழே இருந்து பார்க்கும்போதே அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா எல்லா எக்ஸிபிஷன்ல இருக்கிற மாதிரி செயின் வீல்ல இருந்து கப்பின் சாசர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா காலியா தான் இருந்துச்சு, அவ்வளவா மக்கள் கூட்டம் இல்லாதனால. வீக்கெண்ட்ல வந்தா நிறைய மக்களோட செம சூப்பரா என்ஜாயபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா 100 ருபீஸ் கொடுத்து உள்ள வர அளவுக்கு எனக்கு ஒர்த் கம்மியா தான் தோணுச்சு. ஒன் டைம் விசிட் பண்ணி நயகரா ஃபால்ஸோட வியூ இதெல்லாமே சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலிஸ் சில்ட்ரன்ஸோட எல்லாம் ஸோ ஒன் டைம் வேணா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இதோட டீடைல் vlog நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன், அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்மணிஸ். பாய்.